வச்சிருக்காங்க. பில்லாலேருந்து மங்காத்தா மொத்தம் 62 படத்தையும் இந்த ஒரு படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் ஃபோனில் ஹெச்டி லீக் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக ஹெச்டி வந்து நீ ஃபோனில் பார்க்க தேவையில்லை, தேட்டரில் போய் படத்துல மாசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஷார்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கட் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வச்சிருந்தாங்க. நல்ல நல்ல ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படம் வந்து விடாமுயற்சின்னு தான் பார்த்துருந்தாலும் அது வந்து 100% நெகட்டிவ் தான் வந்து அதுக்கு டபுளாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஓஜி சம்பவம் பண்ணிட்டார் இந்த படத்தில். அவன் எல்லா படத்தையும் தான் சொல்கிறான், இந்த படம் அவனை சொல்கிறான். இப்போ நல்ல படம் சரி, கெட்ட படம் என்ன படம் வந்து அப்படி தான் சொல்கிறான். அவன் நம்பாதீங்க. இங்கே இப்போ படம் பார்த்து வேணா சொல்லலாம். படம் அல்லா தவிர மாதிரி அவர் பண்ணுறாரு. அத்தகாத்த படம் ஃபேனுக்கு திருப்தியாக இருக்கு. படம் அஜித் 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 தான் படம் வெற்றி. இது அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் அர்ஜுன் தாஸ் மேலே செம்ம காலில் இருப்பாளுங்க. இல்லை அர்ஜுன் தாஸ் இல்லை, அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சம்யுக்தா மேலே செம்ம. இந்த படத்தில் பொதுவாக படத்தில் வந்து ஒரு சீனு எல்லாம் 15 சீனுக்கு மேலே தான் ஒரு சொல்கிறது மாசான ஒரு சீன் இருக்கும். இதில் வர ஒரு நிமிடம் அந்த ஒரு சீனையும் மாதம் கிளாஸாக கம்மியாக இல்லை. இதில் படத்தில் வந்து எல்லா பேரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி படம் வந்து ஃபேமிலியாக எனக்கு பிடிக்காது. இந்த ஏகே ஃபேன்ஸ் பார்க்காம அவனோட ரிவ்யூ கேட்டால் எப்படி அதெல்லாம் அவங்க ரிவ்யூ அவனோட இதை சும்மா போய் ஒரு செலிப்ரேஷனாக படம் போயிது. இதில் வேறு ஒரு சீன் நீங்கள் படத்தை போய் பாருங்களேன், அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க படத்தை. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டே இருக்கு. அதோட முழு இதுவும் வந்து சைண்ட் ஆஃப்ல வச்சிருக்காங்க. கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் சைண்ட் ஆஃப்ல இருக்கு. அதே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டு